அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு ஈஸியான சிக்கன் குழம்பு செய்கிறது எப்படி நான் சொல்லித்தரேன். சிலருக்கு சமைக்கணுனாலே பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்படி இப்போ 1 கிலோ சிக்கன் நம்ம குழம்பு வைக்கணும்னா, ஒரு 1/2 கிலோ தக்காளி இப்படி பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் எப்பயும் மொத்தமா தான் அரைச்சி வைப்பேன். அதை உங்களுக்கு காமிச்சேன். அதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். கடாயை நல்லா காய வச்சு எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது. 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு வாசனை பொருள்களை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம போட்டு வெடிக்க விட்டுட்டோமா, நல்லா வாசனை வரும்போது இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட போட்டுக்கோங்க. போட்டு உருளைக்கிழங்கு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக 1 ஸ்பூனு உப்பு. எதுக்கு நம்ம உப்பு போடுறோம்னா நல்லா வதங்கும், சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம போடுறோம். குழம்பு வைக்க நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த குழம்ப நம்ம 10 பேர் சாப்பிட்லாம் நம்ம ஃபேமிலியில். உப்பை போட்டு நல்லா கிளறிக்கிட்டு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இப்படி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக குழம்பு பத்தலைங்கிற பிரச்சனைக்கு நம்மளுக்கு வேலை கிடையாது. இது வதங்குற சமயத்தில் இஞ்சி பூண்டை இப்படி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். மொத்தமாக அரைச்சி வச்சுருக்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி அரைச்சி காமிச்சேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அழகாக போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சா, வீட்டில் மசாலாத்தூள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, சக்தி மிளகாய் மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் இருக்கும். தக்காளியை கடைசியாக தான் தக்காளி போடணும். எல்லாம் வதங்கின பிற்பாடு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வர்ற மாதிரி இவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலாத்தூள் போடணும். நான் வந்து வீட்டில் அரைச்சே தீந்துருச்சு, அதனால சக்தி மசாலாத்தூள் போடுறேன். இதில் வந்து காரம் இருக்காது. நம்ம காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் காரத்தூள் போட்டால் போதும். ஏன்னா சக்தி வந்து ரொம்ப காரமாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால் கம்மியாக போட்டால் நல்லா வதங்கிடுச்சா. வதங்கின பிற்பாடு சிக்கனை வந்து நம்ம அது கூட சேர்த்தோம். எதுக்காகனா முதவே சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி குழம்பும் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா போட்டு நல்லா இப்படி கிளறிக்கோங்க. வாசனை வர மாதிரி கிளறிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு ஊற்றினா போதும். உங்களுக்கு தேவையான அளவுனா ஓரளவுக்கு ஊற்றுங்க, ரொம்பவும் ஊற்றக்கூடாது. அளவாக ஊற்றி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அழகாக இருக்கா. மூடிடுங்க. தேங்காய் வந்து உடனே ஊற்றக்கூடாது. எதுக்குன்னா இப்போ ஊற்றுனா குழம்பு சுவையாக இருக்காது. நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன தேங்காய் இருந்தால் 1, பெருசாக இருந்தால் 1/2 முடி போதும். அது கூட ஒரு வெங்காயம் போட்டு வெங்காயமும் சோம்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வாசனையை நல்லா கொடுக்கும். இப்படி போட்டு நல்லா கிளறி சுவையான குழம்பு ரெடி. இது வந்து நம்ம 10 பேர் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான். 1/2 உப்பு வேணாலும் 1/2 உப்பு தான், உங்களுக்கு உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து குழம்பு இறக்க போகிற நேரத்தில் இப்படி மல்லித்தலையை சுவையாக வாசமாக நம்ம போட்டுக்கலாம். குழம்பு ரெடி. சாப்பிட்லாம்.